என் பேர் யோகஸ்ரீ. நான் கரூர் மாவட்டம் பால்வார்பட்டி கிராமத்துல இருக்கோம். ஊருக்கு ஒரு பெருமை சேர்க்க போறீங்க. இவனோட முதல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு அதிரடியா இருந்தது. என்னோட குலதெய்வமா நினைக்கிறேன். அல்லைன் இப்ப எங்கெங்கே பாடுவாளா? டெடிகேஷன் ராவ். இந்த ஸ்டேஜில் நிக்கிறதுக்கு காரணமே எங்க அப்பா தான்க்கா. மனங்கள். யோகஸ்ரீயோட சிங்கிங்க்கு நாங்க எல்லாரும் ஃபேன்ஸ். எனக்கு பொம்பளை பிள்ளை இருந்தா இந்த மாதிரி நான் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப சரிகமப்பா எனக்கு இன்னொரு ஸ்கூல். லட்சியம் நிறைவேறுமா? வணக்கம் மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. தி தமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4 யோகஸ்ரீ ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். ஃபைனல் வின்னர் பார்த்தீங்கன்னா திவினேஷ். செகண்ட் ரன்னர் அப் வந்து ஹேமித்ரா. யோகஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டு குவாலிஃபைடு தான். திவினேஷ் அவர்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு அதிகமாக இருந்ததால் அவர் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணப்பட்டார். இல்லைன்னா வந்து யோகஸ்ரீ தான் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஏன்னா மக்கள் ஓட்டும் சேர்த்து தீர்ப்பு வழங்கப்பட்டதால் திவினேஷ் வந்து ஃபஸ்ட்டு வந்தார். அது ரொம்ப சந்தோஷம்தான். சீசனில் கலந்துக்கிட்டு எல்லா குழந்தைகளுமே நல்லா தான் பாடினாங்க. எல்லாருமே அருமையாக தான் பாடினாங்க. அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் யாராவது 3 பேர் செலக்ட் பண்ணுறப்போ கரெக்டான தேர்வாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் யோகஸ்ரீயை வந்து குறிப்பாக சொல்லியே ஆகணும். நான் ஒரு யோகஸ்ரீயோட தீவிரமான ஃபேன். அது சொல்கிறது சந்தோஷம்தான். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப வறுமையான ஃபேமிலி தான். கரூர் பக்கத்தில் இருக்க பால்வார்பட்டின்ற கிராமம். அவங்க வீடெல்லாம் கூட காட்டினாங்க. எந்த அளவுக்கு வறுமையில் இருந்தாலும் தன் குழந்தைகிட்ட ஒரு திறமை இருக்குன்னு அது இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே மாறுற அளவுக்கு அவங்களோட வறுமைகள் தீர்ந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து எல்லாமே வந்து தீர்ந்து போயிருக்கு. அதாவது நம்மக்கிட்ட இருக்க ஒரு திறமையை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா அப்பா, அப்புறம் அவங்க அப்பாவுடைய அம்மா அப்பா, அப்புறம் யோகஸ்ரீ, அவங்களோட 2 தங்கச்சி, அப்புறம் ஒரு தம்பி, அப்புறம் ஒரு நாய்க்குட்டி எல்லாமே இருக்காங்க. ஏன்னா இப்போ ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கனாலே பிரச்சனை, பொண்ணுங்கனாலே செலவு அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. இப்போ யோகஸ்ரீ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 தங்கச்சி ஒரு தம்பி. அவங்க வந்து இப்போ பொண்ணு பிறந்துச்சுன்ற ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்னமும் கிராமங்கள் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எண்ணங்கள் மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா யோகஸ்ரீன்ற ஒரு பாப்பா தான் ஜெயிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸ் ஆகிருக்கு. இந்த பொண்ணு பையன்லாம் எந்த பிரச்சனையும் இந்த வேறுபாடு பேதமெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த வீடியோ முக்கியமாக எதுக்கு போகிறேன்னா, உங்ககிட்ட ஏதாவது ஒரு திறமை இருந்ததுன்னா நீங்கள் அது பாட்டுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, வழி இல்லை, வசதி இல்லை, நான் எப்படி போய் கலந்துக்கிட்டேன் அதெல்லாம் எதுவும் கலக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. ஏதோ ஒன்று நான் என்னமோ பண்ணுறேன், டிராயிங்கோ, டான்ஸிங்கோ, நீச்சலோ, இல்லை ரன்னிங்கோ, ஏதோ ஒன்று, இதுதான் வேலை தான் கிடையாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே உங்களுக்கு வேறு ஏதோ திறமைகள் இருக்குன்னா கூட தினமும் அதுக்கான முயற்சி பண்ணே இருங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் அடையும். அதே போல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யாராவது இருந்தாலும் அவங்களையும் கூட வச்சுக்கோங்க. இப்போ யோகஸ்ரீக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பாடுறான்னு சொல்லிட்டு அவளுடைய 2nd ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க, மகேஸ்வரின்றவங்க. அவங்களுக்கு தான் முக்கியமான தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா யோகஸ்ரீயோட அப்பா அத்தை அவங்கெல்லாம் கூட பாடுவாங்களாம். ஆனால் அதே போல தான் ஏன் உங்களுக்கு இந்த பாடுற வேலைலாம் அவங்க போய் வேலையை பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதுவுமே பண்ண முடியல. ஆனால் அவங்க இருந்த சூழல் அப்படி. இப்போ யோகஸ்ரீயோட திறமை அவங்க டீச்சர் கண்டுபிடிச்சி இது போல் அப்புறம் ஸ்கூலில் பாட வைக்கிறது, இந்த பொங்கல் திருவிழா டைமில் பாட வைக்கிறது, இப்போ கலை திருவிழா ஸ்டாலின் அவர்கள் நடத்தினார்ல, அதில் பாடி யோகஸ்ரீ ஸ்டேட் லெவலில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் சரி இந்த மாதிரி நிறைய நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க யாராவது எப்படியாவது ஒரு வழி சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து யோகஸ்ரீக்கு நிறைய இப்போ வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இன்னும் பல சேனல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஜி தமிழில் வந்து நான் பல கட்ட ஆடிஷனில் கலந்து மெகா ஆடிஷனில் ஃபஸ்ட்டு பால்லே 6 தான் செம சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து அப்பவும் போய்கிட்டே இருந்தாங்க. நான் நடுவில் பார்த்தீங்கன்னா பல மிராக்கல்கள். முதல்ல அவங்க அப்பா வந்து வேஸ்ட் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். அப்புறம் டைல்ஸ் ஓட்டுற வேலைக்கு போயிட்டார். அதை பார்த்து யோகஸ்ரீ ரொம்ப கஷ்டப்பட்டவொடனே இது போல் இருந்தார் சொல்ல ஒருத்தர் எங்கள் அப்பா பேண்ட் செட்லாம் போட்டு அழகாக இருந்தால் சொல்கிறேன். அடுத்த வாரமே அவர் பேண்ட் செட்டு போட்டு அழகாக எடுத்து வந்தாங்க. இன்னொருத்தவங்க அதே போல் யோகஸ்ரீ பார்த்துட்டு அவங்கள ரொம்ப விருப்பப்பட்டு எனக்கு பொண்ணு இருந்தால் நான் அப்படியே கொடுத்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கம்பல் கொடுத்தாங்க. ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா யோகஸ்ரீ காதே குத்தலை அப்படின்னு அவ்வளோ க்யூட்டாக அழகாக அந்த பாப்பா அப்போ சொன்னோம். இன்னும் உனக்கு காது குத்தலையான்ட்டு இன்னும் அடுத்த இதில் வந்து காது குத்தி கொண்டாடி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் அவங்க செம்ம ஹிட் ஆகிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கேஜி டைல்ஸ் ஓனர் அவர்கள் அவங்க அப்பாவுக்கு ஒரு இந்த கரூர் மாவட்டத்தின் ஏஜென்சி வாய்ப்பை கொடுத்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தவரை ஒரு தொழிலதிபர் மாதிரி ஆக்கி அவருக்கு இனிமேல் அவர் வேலை செய்ய தேவையில்லை, அவர்கிட்ட ஒரு 5 பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவங்களுக்காக வீட்டு இடம் ஒன்று கொடுத்துருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில். பாருங்கள், உதவி பண்ணுறதுக்கு நல்ல மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம திறமையை வளர்த்து நம்மளுடைய நல்ல எண்ணத்தோடு நம்ம முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கோம்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நமக்கு வசதி வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை, வழி இல்லைன்னு கஷ்டமாக இருக்குன்னு
பிரச்சனையாக இருக்குன்னு எதையுமே நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்க திறமையை நீங்கள் டெவலப் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்து போகிறதுக்கு போவாங்க. அதேபோல் உங்கள் குழந்தைகிட்ட ஏதோ திறமை இருக்குது, அது வெறும் பாட்டு டான்ஸ் இல்லாமல் வெறும் மார்ஷல் ஆர்ட்ஸு இல்லை வேறு ஏதோ ஒரு திறமை இருந்தாலும் அதையும் என்கரேஜ் பண்ணி ஊக்கப்படுத்துங்க. வெறும் படிக்கணும் மார்க் வாங்கணும் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் இல்லாமல் வேறு இருந்தாலும் படிப்பு முக்கியம் தான். படிப்பு முக்கியம் கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு படிப்பு கண்டிப்பாக படித்தே ஆகணும், வந்தே ஆகணும். ஆனால் அதை 100 மார்க் நீ எடுத்தே ஆகணும், ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு வராங்களா, படிச்சுட்டு வரட்டும். வேறு எதுவும் திறமையில் காட்டுறாங்களா, அதுக்கும் என்கரேஜ் பண்ணே வாங்க. அதான் வந்து முக்கியமானது இங்கே சொல்ல வர்றது. எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா யோகாஸ்ரீயை மீட் பண்ணணும். கண்டிப்பாக அப்படியே மீட் பண்ணிவிடுவேன் தான் நினைக்கிறேன். ஒரு வேளை இந்த வீடியோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பார்க்க வைக்க முடியும்னா ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.